நீ உனக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லைடா, நீங்கள் ஏன்டா கோயில் நுழைக்குலாம் வந்து போராடுறீங்கன்ற சுயமரியாதையே இல்லாமல் வந்து கேட்பானுங்க. அதையும் நம்ம காதில் வாங்கிட்டு இவங்களுக்காக நம்ம காலங்காலமாக போராடிட்டு இருக்கோன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நான் கேட்குறேன், என்னதான் பண்ணுறீங்க? ஏன்னா உங்களோட நீங்கள் எங்கிட்டலாம் வந்து கேட்பீங்களா, நீங்கள் எப்படி வந்து எங்கள் கடவுளை வந்து நீங்கள் இல்லைன்னு சொல்லலாம், நீங்கள் எப்படி இதுன்னு சொல்லலாம், எதுக்காக பேசுகிறோம், யாருக்காக நாங்கள் பேசுகிறோன்னே தெரியாமல் நாத்திகர்களை பெரியாதிகவாதிகள்லாம் நீங்கள் வந்து எதிர்த்துட்டு இல்லாத பேச்செல்லாம் பேசுவீங்களா? நீங்களாம் வந்து ஏதோ அந்த ரோல் நம்பர் 21 ஒரு கார்ட்டூன் வரும். அந்த கார்ட்டூனில் வந்து திடீர்னு இவங்க சண்டை போடணும் அப்படின்னா இவங்க காஸ்டியூம்லாம் மாறிட்டு வானத்தில் போயிட்டு ஏதோ 2 பேர் அந்த கிருஷ்ணரும் அந்த கம்சனும் சண்டை போட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நாத்திகர்கள் கப் சட்டக்காரன் நாங்களும் கடவுள் கூட போயிட்டு எங்களுக்கு என்னவோ அவனுக்கு என்னவோ பங்காளி சண்டை மாதிரி வாக்கிய பஞ்சாயத்து மாதிரி நாங்கள் ஏதோ கடவுள் கூட சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரிலாம் எங்களை சித்தரித்து பேசிகிட்டு இருப்பீங்களா? நாங்கள் தான் வந்து இந்த உலகத்தை அழிக்க வந்துட்டோம், கலியுகம் அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பீங்க இல்லையா? உங்க கடவுளை வச்சு ஒருத்தர் மத கலவரம் பண்ணிட்டு இருக்கான், ஒருத்தர் கேவலமான அரசியல் பண்ணிட்டு இருக்கான், முருகன் கோயிலில் போயிட்டு ஜெய் ஸ்ரீராம் கத்திட்டு இருக்கான், பாரத் மாதா கீஜின்னு கத்திட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கணும் இல்லையா? அதை எதையுமே கேட்காம இங்கே உங்களுக்காக போராடிட்டு இருக்க, நீங்கள் கோயிலுக்குள்ளே போகிறதுக்காக போராடிட்டு இருந்த இத்தனை வருடங்களாக போராடி உங்களுக்குலாம் உரிமை பெற்று கொடுத்த நாத்திகர்களை, கருப்பு சட்டைக்காரர்களை, பெரியாரியவாதிகளை, கம்யூனிஸ்ட்வாதிகளை, அம்பேத்கர்வாதிகள்லாம் நீங்கள் போட்டு தாளிச்சுக்கிட்டு இருந்தீங்களே, என்ன சுயமரியாதையை நீங்கள் வச்சிருக்கீங்க? ஏன்னா பெரியார் வந்து காட்டுமிராண்டி தமிழர்களே, மானம் இல்லாத தமிழர்கள்னு சொல்லும் போது கூன்னு கூவிட்டு இருந்தீங்களே, இத்தனை வருஷமா என்ன நீங்க மானத்தோட நடந்துகிட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்க பெரியாரெல்லாம் எதிர்க்கு. ஏன்னா இப்ப என்கிட்டயே நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை, நான் பெரியார பின்பற்றேன் அப்படின்றப்ப சொன்னாப்புல யாருக்காக பேசுறோம், எதுக்காக பேசுறோம், இதெல்லாம் எதுவுமே தெரியாம ஏதோ கடவுளுக்கு எங்களுக்கு பஞ்சாயத்து மாதிரி வந்துட்டு நீங்க இப்பெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு எதிராக ஒருத்தர் அரசியல் பண்ணிட்டு இருக்கான், கேட்க வக்கு இல்லையான்னு கேட்குறேன். ஏன்னா அவன் வந்து திருப்பரங்குன்றத்தில் பஞ்சாயத்து பண்ணிட்டு இந்து மத சனாதனத்தை வந்து நாங்கள் தூக்கி பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டு அம்பேத்கருக்கும் மாலை போடணும்னு அங்கேயும் போய் கலவரம் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்தது என்ன, இஸ்லாமியர்கள்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களை தூக்கி கோட்டையில் வைக்க போறான்னு நினைக்கிறீங்களா? இஸ்லாமியர்கள் போயிட்டான், கிறிஸ்தவர்கள் போயிட்டான்னா நீங்களும் அவங்களுக்கு சூத்திரன்னா? அவன் இப்போ வரைக்கும் இந்த கலவரத்தில் எவனாச்சும் ஒரு பாப்பான் உள்ள இருக்கானா? எல்லாமே உள்ள இருக்க நீங்க தான் இந்த இடைநிலை சாதியினர்கள், இங்க சூத்திரர்கள், நீங்க உங்களுக்குள்ளேயே தானே நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. பாப்பானுங்க உங்களை தூட்டி விட்டு வேலை பார்த்துட்டு இருக்கானே, இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மண்டையில ஏறுதா? இப்போ இவன் அம்பேத்கருக்கு போய் மாலை போட போறேன்னு பஞ்சாயத்து பண்ணது அந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் பேச சொல்ல, அம்பேத்கர்லாம் உங்ககிட்ட வந்து கொடுக்கல, நீங்க அதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம். உங்களோட நம்பிக்கைக்கு நீங்க நியாயமா இருக்கணும்ல. உங்களோட கான்சியன்ஸ் உட்பட்டு நீங்க இது ஏன் நம்பிக்கை, நான் கடவுளை நம்புறேன் அப்படின்னா அதுக்கு நீங்க நியாயமா, அதுக்கு உங்க நம்பிக்கைக்கு உட்பட்டு உங்க மனசாட்சிக்கு உட்பட்டு நீங்க நடந்துக்கணும்ல. என்ன நீங்க உங்க மனசாட்சிக்கு உட்பட்டு நடந்துக்கிட்டீங்க? இங்க உங்க கோயில் போராட்டத்துக்குலாம் உங்க கூட நின்று உங்களை கூப்பிட்டு போன இடதுசாரிகளை இத்தனை நாளா வந்துட்டு இத்தனை வருடங்களா வந்து ஒடுக்கிட்டு இருக்கீங்க, மரியாதை எல்லாம் நடத்துறீங்க. உங்களை இத்தனை வருஷமா டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டு இருந்த ஒருத்தவனை எதிர்த்து நீங்க கேள்வியே கேட்க மாட்டீங்களே, அப்ப என்னத்தை தின்னு நீங்க வளர்றீங்கன்னு நான் கேட்கறது நியாயமா இல்லையா?